நம்ம சேனலில் போட்ட ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு பேர் சீராளங்களி. இப்போ இதை வெஜ்ஜீரல்னு சொல்கிறாங்க. 200 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுக்கணும். தீய வச்சிடக்கூடாது. தீயாமல் கரெக்டாக அதை வறுத்து எடுத்துக்கணும். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை நல்லா ஆற விட்டுக்கணும். நல்லா நல்லா நகர்த்தி நகர்த்தி விட்டு அதை நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் ஊற வைக்கிறதுக்கு அதில் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் அது ஊறணும். அதுக்கப்புறம் அது மிக்சியில் மாற்றி அதில் கல்லுப்பு போட்டு அதை நல்லா அரைக்கணும். நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். அப்போ தான் அதை அவிக்கும் போது சூப்பராக இருக்கும். அது இந்த மாதிரி பத்துக்கு வர வரைக்கும் அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு வாணலில் தண்ணி ஊற்றி அதில் அந்த வளையத்தை வச்சு நம்ம அந்த பாதத்தில் ஊற்றின சீராளங்கரியை அது மேலே வச்சு மூடிடணும். சைட் பை சைடாக 2 வெங்காயம் அரிஞ்சிக்கணும். வெங்காயம் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போடணும், வெள்ளை உளுந்து போடணும், தேவையான அளவு கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டு இது நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது ஒரு பக்கம் வதக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து வச்ச அந்த சீராளங்கரி இருக்குல்ல, அது வந்து வெந்துருச்சான்னு கத்தி வச்சு பார்க்கணும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதை நல்லா குட்டி குட்டியாக பீஸாக அரியணும். நல்லா அரிஞ்சு அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாணல் வச்சு ஆல்ரெடி வதக்கின வெங்காயத்தை அதில் போட்டு அது மறுபடியும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அது நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மறுபடியும் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா அது கொஞ்ச நேரம் வதக்க விடணும். வதக்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சீராளங்கரியை எடுத்து இதில் அழகாக போடணும். அழகாக போட்டு நல்லா மேலே கீழையும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா நல்லா நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் போடணும். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு மறுபடியும் நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்க தான் அந்த மசாலாஸ்லாம் அதுக்குள்ளே இறங்கி நமக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை குட்டி இறக்கி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ்.